மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்னு சொன்னால், சாகா வரம் பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி. பல பேருக்கு இது கேட்டதுமே மனசில் கொஞ்சம் கடுப்பாகும். என்னடா சாகா வரம்னு இப்படிலாம் ஒரு புருடா விடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளுடைய வயசை நம்ம அதிகப்படுத்த முடியும். அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பைபிளை வச்சு சொல்கிறேன். இன்னும் பல புராணங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கலாம். 900 வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்க, 800 வருஷங்கள் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது நான் நம்புகிறேன். நான் அந்த காலத்தில் கண்டிப்பாக வாழ்ந்துருக்காங்க. 900 இயர்ஸ்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கான சாத்தியம் இருக்கா, அது இந்த காலத்துலேயே அப்படி வாழ முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புப்படி நமக்கு அதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 100 வருஷம், 120 வருஷம், 110 வருஷம் அப்படி தான் அதிகம் வாழ்கிறாங்க. ஆனாலும் அந்த ப்ராபபிலிட்டி, அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா, அத்தனை வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு, அதில் நம்ம எப்படி மேக்ஸிமம் வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும். இது அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய உடல் நோய்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய அன்றாட உடற்பயிற்சி, இதெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் அதிக நாள் வாழ முடியும், இளமையோடு வாழ முடியும், சந்தோஷத்தோடு வாழ முடியும், மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் கண்டிப்பாக வாழ முடியும். எப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல் ஒரு 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 ஹார்ட்வேர், நம்மளுடைய ஆத்மா அது ஒரு சாஃப்ட்வேர். நம்மளுடைய இயக்குவதே அந்த இயக்கம்தான், அதாவது அந்த ஆத்மா இயக்கம். இதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான். அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய மூளையில் நம்மளுடைய அன்றாட அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், பதிவுகள்லாம் பதிஞ்சாலும் நம்மளுடைய எல்லா பதிவுகள், நம்மளுடைய உணர்வுகள்லாம் இந்த ஆத்மாவிலையும் பதியுது. அந்த ஆத்மாங்கிறது தான் சாஃப்ட்வேர், அதோடைய ஹார்ட்வேர் தான் இந்த பாடி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே முன்னாடி உள்ள வீடியோவில் நான் அதை பற்றி விளக்கியிருக்கேன். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இதனுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா, கான்சியஸ் ஸ்பிரிட், இது நீங்கள் பல வடிவங்களில் பல பேர்களை நீங்கள் சொல்லலாம். அது அது அழிவில்லாத ஒரு தன்மையுடையது. ஸோ ஆத்மாவுக்கு அழிவில்லை, கான்சியஸ் அழியாது. என்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி இந்த எர்த் டைமில் தான் பாடி வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பாடி நம்மளுடைய ஓல்ட் ஆகுது, வயசாகுது, அழிஞ்சு போகுது, நோய் வருது. இதெல்லாம் பல ஃபேக்டர்ஸ்னால் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராவிட்டினால் ஏற்படலாம். அந்த அந்த சக்தி இருக்கு இல்லையா, புவியீர்ப்பு சக்தி. ஒவ்வொரு பல காரணங்களால் இந்த உடல் பழமையாகுது, வயசாகுது, அழிஞ்சு போகுது. ஆனால் அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது அழியாமல் இருக்குது, சாஃப்ட்வேர் அழியாமல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷனையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதிக நாள் வாழ நமக்கு வாய்ப்பு இருக்குது, முடியும். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஆத்மா ஒரு நல்ல ஒரு இப்போ பிரபஞ்சத்துடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த ஆத்மா. பியூரிட்டி, அந்த பியூர், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு அழிவே இல்லைன்னு சொல்கிறியா, ஸோ அதே போல் இந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. பிரபஞ்சம் முழுமையாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு சரியான இயக்கத்தில் இயங்கிட்டு இருக்குது, சரியா. ஸோ இந்த ஆத்மாவையும் நம்ம அந்த பியூரிஃபிகேஷன், அந்த ஒரு தூய்மையான ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, பெர்ஃபெக்டான ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் இந்த ஆத்மாவையும் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணணும். அப்போ ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இயங்கும். அதாவது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் சீட்டில் உட்காந்து அந்த இயக்கத்துக்கு ஏதாவது நீங்கள் போனேன்னா அழுங்காமல் குழுங்காமல் ஊர் போய் சேரலாம். அது இல்லாமல் நம்ம இடையிலேயே நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போகணுன்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் போடும்போது டக்குன்னு விழுந்து கீழே விழுந்து அடிபட்டுருவோம். அதே போல் இந்த ஆத்மாவையும் நம்ம அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி, மெடிடேஷன், நல்ல ஒரு எண்ணங்கள், அதுபோல் இந்த ஆன்மீக காரியங்கள் மூலயமா இந்த ஆத்மாவை ப்ராக்டிஸ் பண்ணி சாஃப்டாக தூய்மையாக அந்த பிரபஞ்சத்தோடைய இறை ஆற்றலுக்கு ஏற்றாப்புல இதையும் நம்ம தூய்மையாக்கும் போது இந்த ஆத்மாவும் தூய்மையான ஒரு நிலையில் இருக்கும். அந்த தூய்மையான நிலையில் அந்த ஆத்மா வரும்போது என்ன ஆகும், அதுதான் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் நமக்கு மூளைக்கு, புத்திக்கு, நம்ம உடம்புக்கு கமெண்ட் கொடுக்குறதே அந்த சாஃப்ட்வேர் தான், அந்த ஆத்மா தான். நீ இப்படி இரு, இப்படி நல்லா இரு,
இவனை போய் நீ வந்து நல்லது செய்யி, மன்னிச்சிரு, நீ வந்து உனக்கு எப்படி வந்து அடுத்தவங்க கூட அன்பாக இருக்கிறது, இது போல் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களில் நமக்கு வந்து கமெண்ட் கொடுக்குறது இந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா வந்து நமக்கு உடம்புக்கு நமக்கு அப்படி பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுத்து இருக்கும்போது நம்ம உடம்பு என்னாகும், ஹோலிஸ்டிக்காக அது கேட்டாப்படி நம்மளுடைய அனைத்து இயக்கங்களும் பரிபூரணமாக இருக்கும். ஸோ இந்த மெயின் சோர்ஸ் இறையாற்றல் கேட்டாப்படி ஆத்மா மாறும், ஆத்மாவுக்கு ஏற்றாப்படி உடல் மாறும். ஸோ இந்த 3 சரியாக இயங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய பலவிதமான உடல் மன ஆத்ம ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகி நம்ம ஒரு அழகான ஒரு இயக்கத்தில் போவோம், அழகான ஒரு நீரோடையில் போவோம். ஒரு இலை வந்து எப்படி வந்து தண்ணியில் போகும்போது அப்படியே ஆடாமல் கூடாமல் அந்த ஓட்டத்தோடு எப்படி அழகாக போகுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் போகும். கண்டிப்பாக அப்படி போகும் பொழுது நம்மளுடைய பல நோய்கள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் நீங்கி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வோம். நம்ம மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும்போதே நம்மளுடைய சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த இறை அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழும்போது நம்ம ஒரு ரொம்ப மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும். நம்மளுடைய வாழ்நாளும் கண்டிப்பாக அதிகமாகும். இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அனுபவபூர்வமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு 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 நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம். அதுதான் வந்து ஒரு நித்தியானந்தம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை நித்தியானந்தம், நித்திய வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு தாட்டு தான் இது. இதை நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் அதிகமாக பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எப்படி நம்ம பாடியை புரிஞ்சுக்கிட்டு பாடிக்கான எத்தனையோ வேலைகள் நம்ம செய்கிறோம் இல்லையா. டாக்டர் சொல்கிறபடி எக்ஸசைஸ் பண்ணுறோம், உணவுகளில் கட்டுப்படுத்துகிறோம், அப்புறம் என்னென்னமோ எத்தனையோ வாழ்க்கை முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சந்தோஷமாக வாழணும், கஷ்டப்படாமல் வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், ரொம்ப நாள் வாழணும், அனுபவிக்கணும், நம்ம குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த ஒரு கான்செப்டும் நம்ம வந்து பாடி, ஆத்மா, இறையாற்றல், இந்த 3க்குள்ள ஒரு லிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய இளமையாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உடலுக்கு தான் வந்து ஒரு டெம்பரரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உடம்பு. இந்த பாடி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆத்மா வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதி, அது இயக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த ஆத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொன்னால் இந்த வேவம் கரெக்டாக ஃபிட் ஆகும்போது அந்த இயல்பான அந்த ஒரு சாஃப்டாக நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியும். அதுபோல் அதையும் ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் அந்த லிங்க்கில் நீங்கள் அகப்பட்டுக்கிட்டேன்னு சொன்னால், புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், அந்த இறை ஆற்றல், பேராற்றல், பேராத்மா, அதான் நம்ம தமிழ் அழகாக சொல்கிறாங்க பரமாத்மா. இந்த பரமாத்மா, நம்ம ஆத்மா, நம்ம உடல், இந்த 3ஐயும் ஒரு சேர புரிஞ்சு அதோடைய வழியில் போகக்கூடிய ஒரு வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழலாம். வரக்கூடிய வீடியோக்கள் நிறைய அதை பற்றி பார்ப்போம். அதற்கான சில வகையான டெக்னிக்ஸு, மெடிடேஷன்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம சொல்லலாம். நம்ம அடுத்த என்ன நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வேளை சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களே அதை சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக, சொசைட்டியாக நம்ம இந்த 3 விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சொசைட்டியை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.